ரஜினி சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஆதாரம் இல்லாமல் செய்வாங்களா அப்படின்னு சொல்றாரு சார். ஒரு ஆதாரமும் கிடையாது. அரசியலுக்காக போகிற போக்கில் சேத்தை வாரி இறைச்சிருக்கிறாங்க. நடந்தது அதுதான். என்ன சொன்னார், அமித்ஷாவுக்கு பயந்துக்கிட்டு கொண்டு போய் கொடுத்ததா. அது அப்படி நான் பார்க்கல. நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு முதல் நாளும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் அமித்ஷாவை தனி அறையில், கதவுகள் மூடப்பட்ட அறையில் எஸ்பி வேலுமணி தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார், எடப்பாடி பழனிசாமியோடைய தூதுவராக. ஆகவே அமித்ஷா கொடுத்த ஐடியாவின் அடிப்படையில் இன்றைக்கு அவசர கோலத்தில் ஒரு குற்றச்சாட்டை கவர்னரிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அதாவது என்னென்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுக்கலாம், அதான் கொடுக்கணும் முதல்ல. அங்கே நடவடிக்கை இல்லைன்னா தான் கவர்னர்கிட்ட போகணும். திமுக அப்படி பண்ணுச்சு, அப்படிதான் பண்ணாங்க. திமுக அப்படி பண்ணாங்க. ஆமாம், கொடுத்தாங்களா? ஆமாம் ஆமாம், அப்படிதான் பண்ணாங்க. ஆமாம், பன்வாரிலால் புரோஹித் இருக்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்து நடவடிக்கை இல்லை என்கிற பட்சத்தில் தான் கவர்னரை சந்தித்து, பன்வாரிலால் புரோஹித்துக்கிட்ட சந்தித்து புகார் பட்டியலை கொடுத்தாங்க. அதான் நடந்தது. சரி, அப்போ நீங்கள் இன்னைக்கு எனக்கு புரியுது, பூட்டிய அறையில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பேசி பரபரப்பா கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா, பாஜக என்ன திட்டம் போடுது? இதுல பாஜக என்ன திட்டம் போடுதுன்னா, இந்த தேர்தல் வந்து நெருங்கிறதுனால எந்தெந்த வழிகளில் திமுக அரசுக்கு நெருக்கடிகளை உருவாக்குவது, எந்தெந்த வகைகளில் அவர்களை முடக்குவது என்கிற திட்டத்தை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சு இதுக்கு ஒரு உடனடியான ஒரு நடவடிக்கை கமிஷனை போட்டு எல்லாரையும் அலகரிக்கிற ஒரு சூழலை அவங்க ஏன் எடுக்க மாட்டாங்கன்றீங்க? ஏன் இங்கே இருக்கிற ரொம்ப முக்கியமான ஆக்டிவாக இருக்கிற மினிஸ்டர்ஸை வந்து முடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நான் என்ன நண்பர் காசிநாத பாரதி சொன்னார், செந்தில் பாலாஜியை பிடித்தார்கள், செந்தில் பாலாஜியை பிடித்து என்னங்க கேட்டாங்க அமலாக்கத்துறை, நீ பிஜேபியில் சேர்ந்துரு, நான் விட்டுறேன்னாங்க. என்ன ஆதாரம் இருக்கு? ஏங்க அவரே சொன்னது, அவரே கோர்ட்ல சொன்னது, நீதிமன்றத்தில் சொன்னது, நான் என்ன சொல்றேன், he filed an affidavit before the court. It is court document. கோர்ட் ஆவணம், அது கோர்ட்ல சொன்ன செய்தி. அது எத்தனையோ பேர் பிஜேபிக்கு போய் குற்றமற்றவர் ஆயிட்டாங்க. பணம் வாங்கினேன்னு ஹைகோர்ட்ல அஃபிடவிட் போட்டு அதே செந்தில் பாலாஜி. அது நீங்க அதிமுக விஷயத்தை சொல்றீங்க. அதிமுக பீரியட்ல நடந்த விஷயத்தை அவங்க சொல்றாங்க, சார் சொல்றாங்க. அதுக்கு சொல்லலை, இன்னைக்கு ஈடி வந்ததுக்கான விஷயத்தை அவர் அப்படி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நீங்க பாருங்க, நீங்க அடிக்கடி கேட்டீங்க அவர் காசிநாத பாரதி, என்ன ஆதாரம் என்ன ஆதாரம், ஆதாரத்தை சொல்லவே முடியல சார். ரெண்டு ஆதாரம் மதுரையில இது மாதிரியான ஒரு புகார் வரும்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிப்படையா சொல்றாரு, கூண்டோட கலைச்சிருவன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்றப்போ, அப்ப அவர் எதுவும் அதுக்கான தானே அர்த்தம்? அப்ப முதலமைச்சர் வந்து நீங்க சொல்லலாம்னு சொன்னார்ல, நீங்க அதையெல்லாம் கணக்குல எடுத்து கூடாது. இல்ல, அவர் யார் மீது குற்றச்சாட்டு சொல்லல. இருங்க, என்ன பேச விடுங்க. நீங்க எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் எப்படி சொல்ல முடியும்? இப்போ அண்ணன் சொன்னாங்க சார், மூத்த வழக்கறிஞர் சொன்னார்ல, அதுவும் ஹம்பக்கு போய். நான் என்ன கேட்கிறேன், அதுவுமே அரசியல் நோக்கம் கொண்டது. நீங்க ஈடி வந்து ஒரு லெட்டர் அனுப்புறாங்க டிஜிபி ஆபீஸ்க்கு, அது எப்படி சார் லீக் ஆனுச்சு? அது கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட் இல்லையா, ரகசிய டாக்குமெண்ட் இல்லையா? அது லீக் ஆகப்பட்டதே எதற்காக? அது அரசியல். இந்த தேர்தலை மையப்படுத்தி வந்திருக்கிற விஷயம் சார். மெயின் கேஸ் அக்யூட்டல் ஆயிருது லோயர் கோர்ட்ல, நீங்க ஹைகோர்ட்டுக்கு அப்பீலே போல, அப்புறம் அதை பத்தி எப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? அது ஒண்ணு. இன்னொன்னு சொன்னாங்க, டாஸ்மார்க் சார். டாஸ்மார்க்ல நீங்க பெண்டிங்கா இருக்கு, அப்பீல் பெண்டிங்கா இருக்கு. அப்பீல்ல வந்து முடிவாகி வந்தாதான் நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். எஸ் எம் சுப்பிரமணியன் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் கன்ஃபார்ம் சொல்ல முடியும். ஆகவே அதுவுமே பெண்டிங் தான். பெண்டிங் வந்து கேஸ் அது. இப்போ தமிழ்நாட்டுல ஊழலே நடக்கல சார். 64 சார் ஊழலே நடக்கலன்றீங்களா சார்? எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்றேன். எந்த ஆதாரமும் இல்ல, ஆதாரம் இல்ல. அப்ப ஆதாரம் இல்லன்னா என்ன அர்த்தம்? பிரசிமிலிட்டி இன்னோசன்ஸ் தானே அர்த்தம் சார். 20 ரூபாய் மேல வாங்குறாங்க அப்படின்றது பல வீடியோக்கள் மூலம் சொல்லப்படுறாங்க சார். ஏடிஎம்கே ஆட்சியில செந்தில் பாலாஜி மேல போட்ட டாஸ்மாக் கேஸ்ல 30 கேஸ், ஏடிஎம்கே ஆட்சியில 10 ரூபாய் வாங்கின கேஸ்.
அவரை பாராட்டி தானே அமைச்சர் கொடுத்து அழகு பாத்தீங்க. அவரை அரெஸ்ட் பண்ற போது எதுக்கு நீங்க அப்ப பதறீங்க? யாருக்கு வந்து பங்கு அப்ப போனுச்சு? உங்களுடைய மணி அப்ப சோர்ஸ், யாருக்கு உங்களுடைய பங்கு போனுச்சுன்னு திமுகவுடைய கஜானா செந்தில் அப்ப பாலாஜி வந்து வாங்கப்பட்ட தொகை அப்ப நடிகரவுல இருங்க. மொத்த ஸ்டாலின் நான் குடும்பம் எதுக்காக போகுது என்னுடைய ஹாஸ்பிடலுக்கு? கொஞ்சம் அவர் இருங்க. தப்பு பண்ணவர் தானே? என்னுடைய நேரத்தை எல்லாருமே எடுத்துக்கங்க. இல்ல தப்பு பண்ணவர் தானே? ஏன் அவருக்கு அரசு பதவி கொடுத்தீங்க? என்னுடைய நேரத்தை எல்லாருமே எடுத்துக்கிறீங்க. அப்போ வாங்கப்பட்டதுன்னா யாருக்கு பங்கு போனுச்சுன்னு கேள்வி. அதான் சார். இல்ல சார், ஒரே கேள்விதான் சார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய ஆடியோ அது Sir, not proved அது. அவரே Not நான் proved. refuse பண்ணிட்டாரு. மதுரையினுடைய மேயர்கள்ல இருந்து அங்க நடந்த நிர்வாகத்தில் ஏற்பட்ட அந்த ஊழல் அதையும் எடுத்துக்க முடியாது. சார் 20 ரூபாய்க்கு மது பாட்டில்கள் மேல விலை வாங்குறாங்கன்றதை ஏத்துக்க முடியாது சார். என்ன சார் 20 ரூபாய்க்கு கூடுதலாக வந்து மதுபானங்கள் விற்கப்படுது, அதையும் நம்ம எடுத்துக்க முடியாது. இல்ல எதுவுமே இல்ல. இடி கொடுத்த லெட்டர் கேனால அதையும் எடுத்துக்க முடியாது. ஆகாஷ் ஆமா சார் எடுத்துக்க முடியாது. ஆகாஷ் பாஸ்கர் இருக்காரு. எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்துக்க முடியாது. சொல்றேன். ஆகாஷ் பாஸ்கர் இருக்காரு. அவர்கிட்ட அமலாக்கத்துறை பண்ண ரைடே தப்புன்னு சொல்லிட்டாங்க சார். சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க சார். அத்தாரிட்டி தான் தப்பு. நீங்க சம்பவம் நடக்கலன்னு சொல்லல. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாத்துக்கும் இடையிட்டீங்கன்னா நான் எப்படி பேசுறது? பேசுங்க. எல்லாத்துக்கும் நீங்க இன்டர்பிரேட் பண்ணா நான் எப்படி வந்து பேச முடியும்? சுப்ரீம் கோர்ட்டு நீங்க வந்து சார் ஹைகோர்ட்டு என்ன அவருக்கு சாதப்பா சொல்லியிருக்கணும் வச்சுங்க. சுப்ரீம் கோர்ட் மாதிரி சொல்லணும். சுப்ரீம் கோர்ட்டில் அவங்களுக்கு வேண்டிய உட்கார்ந்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு நீங்க ஆவணங்கள் திருப்பி கொடுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது தவறுன்னு சொல்லியாச்சு. அதுல ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லியாச்சு. நீங்க மிகச்சிறப்பான ஒரு திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு சார். கல்விக்காக, பெண்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக இங்க வந்து சிறப்பான கட்டமைப்புகளை இன்றைக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு உருவாக்கி இருக்கிறது. எதுக்குமே இங்க கோஆபரேஷன் கிடையாது. ஒன்றிய இவங்களுடைய கூட்டணி கட்சி வந்து மிகப்பெரிய அநீதியை வந்து தமிழ்நாட்டுக்கு இழைச்சிட்டு கல்வி ரிலேட்டட் தான் எதுவுமே இல்லாம இல்ல அவர் என்ன கேக்குறாரு? அவர் என்ன இல்ல, கேக்குறாரு? இல்ல சப்ஜெக்ட் இல்ல அவர் என்ன கேக்குறாரு? ரிலேட்டடான சப்ஜெக்ட்ல நாங்க பேசலாம். இல்ல ஒரு பேச விட்டாதான் நான் என்ன பேசுறேன்னு தெரியும். அவர் என்ன கேக்குறாரு? மத்திய அரசு எங்களுக்கு ஃபண்டே கொடுக்கல, நாங்க எங்க கொள்ளடிக்கிறதுன்றாரு. அப்படி ஃபண்ட் கொடுத்தாங்கன்னா பழனிவேல் தியாகராஜன் தெரியாம சொல்லிட்டாரா? இல்ல அமலாக்க பிரிவு 232 இல்லன்னு ஆயிடுமா? அவர் ஒரு அமைச்சருங்க. ஒரு அமைச்சருங்க. நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கானுங்க. கவர்மெண்ட் உங்க கவர்மெண்ட் சப்போஸ் தப்பா கொடுத்திருந்தாங்க. அது ஒரு நிமிஷம் இல்ல மறுத்துட்டா முடிஞ்சு போச்சா? ஏன் நீங்க மாத்துனீங்க? அவரை துறையை ஏன் மாத்துனீங்க? பினான்சியல் மினிஸ்டர்ல இருந்து ஏன் மாத்துனீங்க? பினான்சியல் மினிஸ்டர்ல இருந்து ஏன் மாத்துனீங்க? எதுக்காக மாத்துனீங்க சொல்லுங்க. நீங்க கண்டுபிடிங்க. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியதானே? ஏங்க சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இதுக்கு சேர்த்தா சொல்லுங்க. இதுக்கு சேர்த்தா சொல்லுங்க. உங்க அரசின் மீது களங்கம் விளைவிக்கின்ற அளவுக்கு உங்களுடைய நிதியமைச்சர் ஒரு இது கொடுத்ததா வருது. என்னால புடிச்சு அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டுக்க வேண்டாமா? பரந்தூருக்கு இல்ல பரந்தூருக்கு போராடுகின்ற அருமை குண்டாஸ் போட முடியுது. இப்படியே பேசிட்டு உங்களுக்கு தான் கேக்குறாரு. நான் பதில கேக்குறேன் சார். நான் தான் சொல்றேனே சார். சொன்னவரே இல்லைன்னு சொல்லுகிற பொழுது அது வந்து நீங்க இருங்க திருப்பி நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு அந்த வார்த்தை தயவு செய்து நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு அவர் என்ன கேக்குறாரு? இல்லன்னு சொல்றாங்க, அப்புறம் ஏன் துறையை மாத்துனீங்கன்றார். இல்லன்னு சொல்லிட்டாங்க. அது அவருடைய ஆடியோ கிடையாது. நான் அப்படி சொல்லல அப்படின்னா ஏன் துறையை மாத்தணும்? prerogative of the chief minister. யார வேணா எப்போ வேணா மாத்தலாம். அது பிரச்சனை கிடையாது. prerogative of the chief minister. உங்கள்ட்ட எக்ஸெப்ட் செந்தில் பாலாஜி எதுவுமே நீங்க பேசுங்க நெறியாளர் இது வந்து நியாயமே கிடையாது நீங்க பண்றது. ஆமா, அதாவது என்னன்னா இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே அமித்ஷாவினுடைய டைரக்ஷன்ல இவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசியல் விளையாட்டு. இதை நீங்க பண்ணுங்க, நாம வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கலாம் என்று சொல்லி செய்ததே தவிர இதில் எந்த ஒரு சிறு ஆதாரமோ சிறு நியாயமோ அல்லது இதுல வந்து உண்மையோ இல்லை என்பதுதான் இருக்கிற உண்மை. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது சாத்தான் வேதம் ஓதலாமான்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி தப்பா ரைட்டான்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி இதை பேசலாமா? அதிமுக காரர்கள் இதை பேசலாமா? அண்ணன் குறிப்பிட்டது ஜெயலலிதா மீது எனக்கு மரியாதை உண்டு. இருந்த போதிலும் இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் ஊழலுக்காக இவர் அபேட்டட் சொன்னார்ல, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அபேட்டடுங்கிறது என்னன்னா நிரூபணம் இல்லை கிடையாது, நீங்க நிரூபிக்கப்படலங்கிறது கிடையாது. இறந்ததுனால கேஸ் முடிஞ்சு போச்சு. அது வந்து கிரிமினல் கேஸ் அப்படிதான் முடியும். சார் சீனியர் அட்வொகேட் இருக்காங்க, என் மேல ஒரு கிரிமினல் கேஸ் இருக்குன்னா நான் இறந்துட்டேன்னா அந்த கேஸ் என்னோட முடிஞ்சிடும். அதை தான் அபேட்டடு. ஆனா குற்றம் நடந்திருக்கிறதான நிரூபிக்கப்பட்டதான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன சொல்றேன், திருமாவளவன் தான் கேட்கணும்னு தலையெழுத்துல எழுதி ஓட்டல நீங்க கேட்க மாட்டீங்களா? நான் என்ன கேட்கிறேன், நான் மக்கள் கருத்துக்குள்ள தான் வரேன். நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன்.
எங்க வடபாதியில மேல் பாதியில வந்து கவின் படுகொலையில உங்களுடைய நடவடிக்கை என்னங்க? வேங்கை வயல்ல உங்க நடவடிக்கை என்ன? நீங்க ஏன் வந்து இதுக்குள்ள வந்துடலாம். எடப்பாடி போராட்டம் நடத்தி இருக்கிறோம் நாங்க. எங்க வந்து சட்டமன்றத்துல குரல் எழுப்புனீங்களா? நாங்க எடுத்து பேசல. யார் சட்டமன்றத்துல பேசி இருக்கிறோம்? சட்டமன்றத்துல நாங்க பேசி இருக்கிறோம். நீங்க வெளியே ஒளிபரப்புறது கிடையாது. மக்கள் தீர்ப்பு சரியா இருக்கு. இது வந்து ஒரு பொத்தாம் பொதுவாக அரசியலுக்காக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்பதை மக்கள் தெளிவாக தீர்ப்பளிக்கிறார். 80% பேர் திமுக மீது தவறில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். நன்றி.